அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே எக்ஸாமுக்கு படிக்க தொடங்கியிருப்பீங்க. அதே போல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணவும் தொடங்கியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு நமக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை, அது என்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரியான முறையில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். தவறான முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது, சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் பண்ணும் பொழுது நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணாலும் வேலை அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அது எப்படி அப்லோட் பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து அங்கே சேரும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் தெளிவாக அப்லோட் பண்ணுறாங்களா, கரெக்டான ஆர்டரில் தான் அப்லோட் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் தேவையானது நம்முடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இது நமக்கு கட்டாயமாக தேவை. உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவையும் அதே போல் உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது 40 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ரீசெண்ட் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் 40 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னென்ன தேவை அப்படின்றத நான் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்களும் இங்கே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அடுத்து நமக்கு ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு அப்புறம் நம்முடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. அடுத்து 12th மார்க் ஷீட்டு, அதுவும் நமக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுங்க. இது எல்லாமே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? எல்லாமே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டீங்க, எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ளமோ ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? டிப்ளமோ ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிகிரி. சரிங்களா? எல்லாருமே யூஜி டிகிரி படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணுறதுன்னா யூஜி டிகிரிக்கான உங்களுக்கு மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு தான். கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லைனா மட்டும் நீங்கள் எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டையும் ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது 500 கேபிக்குள்ளே இருக்கணும். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 500 கேபிக்குள்ளே இருக்கணும் எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும். சரி, யூஜியுடைய மார்க் ஷீட் எடுத்துட்டிங்க. அடுத்தது யூஜி டிகிரியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யூஜி மார்க் ஷீட், யூஜி டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கான நம்முடைய மார்க் ஷீட்டு நம்ம எடுக்கணும். பிஜிக்கு உங்களுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லைனா உங்களுக்கு எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஜிக்கான டிகிரி. சரிங்களா? பிஜி டிகிரியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் யூஜிக்கான டிகிரியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டிகிரி இல்லைனா நீங்கள் ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணிக்கலாம். பிஜிக்கான டிகிரி அப்லோட் பண்ணணும். ஸோ டிகிரி அதாவது ப்ரொவிஷனல் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரியை தான் அப்லோட் பண்ணணும். ப்ரொவிஷனலாக மறந்துடணும். சரிங்களா? இப்போ யூஜி டிகிரி முடிச்சிட்டிங்க, பிஜிக்கான மார்க் ஷீட்டையும் பிஜி டிகிரியும் எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎட். சரிங்களா? பிஎட்டுக்கான மார்க் ஷீட் எடுத்துங்க. எல்லா செமஸ்டருக்குமான மார்க் ஷீட் இருக்கணும். அப்படி இல்லைனா கன்சால்டேட் மார்க் ஷீட். சரிங்களா? நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும் தான் இருக்கும். கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்காது. பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லைனா நீங்கள் செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்ததை ஷேர் பண்ணுறேன். நான் கடந்த ஆண்டு பிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் போனப்போ என்கிட்ட கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லை, பிஎட். அப்போ நான் போயிட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் காசு கட்டி. ஆனால் எனக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் இந்த அளவுக்கு தேவையில்லை, நீங்கள் மார்க் ஷீட்டே வச்சுருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதனால் உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இருந்தாவே போதும். சரிங்களா? கன்சால்டேட் தான் கட்டாயமாக தேவை அப்படின்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க் ஷீட் இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஎடுக்கான உங்களுக்கு ப்ரொவிஷனல் அது டிகிரி ரெண்டில் எது இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிகிரி இருந்தால் டிகிரி அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா மட்டும் ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எஜுகேஷன் மார்க் ஷீட்டு. சரிங்களா? ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வச்சுக்கிட்டீங்க. யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு அல்லது மார்க் ஷீட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் டிகிரி எடுத்துக்கிட்டீங்க. பிஜிக்கான டிகிரி, அதே போல் உங்களுக்கான எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க. பிஎடுக்கான மார்க் ஷீட்டையும் டிகிரியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க.
இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஈக்குவலன்ட் ஜிஓ ஏதாவது இருக்கா. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலலாம் படிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிக்கு வந்து ஈக்குவலன்ட் ஜிஓ இருக்கும். அப்படி ஏதாவது ஈக்குவலன்ட் ஜிஓ இருந்தால் நீங்கள் எக்ஸாம்லேயே கேட்பாங்க உங்ககிட்ட, நீங்கள் வந்து ஈக்குவலன்ட் ஜிஓ ஏதாவது வச்சுருக்கீங்களான்ட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஈக்குவலன்ட் ஜிஓ இருந்தால் ஈக்குவலன்ட் ஜிஓ இருக்குது அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது எல்லாருக்குமே தேவைப்படாது. ஈக்குவலன்ட் இருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். சரி, அப்போ ஈக்குவலன்ட் ஜிஓ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஏதாவது நீங்கள் வந்து அரசாங்கத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான அந்த சர்டிஃபிகேட் உங்களை கேட்பாங்க. அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா. இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆர்மிலலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கும், அதில் வெளில வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கும். இது எல்லாருக்குமே தேவையானது கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் வைக்க போகிறோம்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூட். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூட்டில் பிஎடாக இருக்கலாம், எம்ஏவாக இருக்கலாம், எங்கே நீங்கள் வந்து ரெகுலரில் படித்தீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து உங்களுடைய டிசியாக இருக்கலாம் அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். உங்களுடைய டிசியை எடுத்து பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே ரெகுலரில் படித்தீங்களோ அந்த டிசியை எடுத்து பாருங்கள். அதில் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர்னு போட்டு குட்னு இருக்கும். சரிங்களா. அது இருந்தாலே போதும், நீங்கள் அதை கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுடைய டிசியில் அது விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வரும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லேட்டஸ்ட், அதாவது லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூட் அப்படின்றதுக்கான இதுதான். சரிங்களா. நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதில்லை. அப்படி லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூட்டுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைனா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ரீசெண்டாக உங்களுக்கு தேவை, புதுசாக இப்போ போய் வாங்கணுமானா தேவை இல்லை. சரிங்களா. உங்களுடைய டிசிலையோ அல்லது அப்போவே கொடுத்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும். அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் தான் லேட்டஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும். அதாவது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே குறைந்தது 3 மாதத்துக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு குறைந்தது 3 மாதம் முன்னாடிக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா. இதை தான் நீங்கள் வாங்கணும். இது யார்கிட்ட வாங்கலாம்னா குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாக்டர்ஸ்ட்டை வாங்கலாம், அல்லது உங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்குது அவங்கக்கிட்ட ஹெச்எம்கிட்ட நீங்கள் வாங்கலாம். அவங்க க்ரீன் இங்கில் சைன் பண்ணணும். இதில் வந்து என்ன இருக்கணும், இதுக்கான ஃபார்மேட் அப்படின்றது நமக்கு கிடையாது. இதில் என்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் எவ்வளோ நாள் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் மினிமம் 2 இயர்ஸ் நீங்கள் போட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கணும். சரிங்களா. நீங்கள் கூகுள்லேயே போட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய ஃபார்மேட் வரும். அதில் இந்த விவரங்கள்லாம் இருந்தால் போதும். நேமு, அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபாதர் நேமு, அதே போல் உங்களுடைய எவ்வளோ நாள் தெரியும், இந்த விவரங்கள் மட்டுமே இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சரிங்களா. இதை வந்து கவனமாக வாங்கிக்கோங்க. இது வந்து 3 மாதத்துக்குள்ளே வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் குழப்பிக்க வேண்டாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து வாங்கினா போதும். பழசே இருந்தாலும் போதும். ஆனால் கேரக்டர் சர்டிஃபிகேட் இப்போ புதுசாக தான் வாங்கணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல. முன்னாடி வேறு எக்ஸாமுக்கு நீங்கள் பிடி டிஆர்பிக்கோ அல்லது எஸ்ஜிடிக்கோ அல்லது 2022 பிஜி டிஆர்பிக்கோ வாங்கியிருந்தாலும் இப்போ புதுசாக வாங்கிக்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் பழசு இருந்தாலும் சரி புதுசு இருந்தாலும் சரி எதனாலும் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃபாதர் அல்லது மதர் நேமில் தான் இருக்கணும். சரிங்களா. இப்போ பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவர் பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அது வந்து செல்லாது. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. உங்களை ஜென்ரலில் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபாதர் மதர் நேமில் தான் இருக்கணும். சரிங்களா. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது யார்கிட்ட வாங்காமல் எல்லா விவரங்களையும் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிஜி பிஎட் இந்த ஃபுல் குவாலிஃபிகேஷனையும் தமிழ்லேயே வச்சுருக்கீங்களோ அவங்க தமிழ் மீடியம்லேயே படிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் வாங்கணும். சரிங்களா. அவங்க மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். சார் நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் சார், டிகிரி வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், டிகிரி வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டேன் சார், நான் பிஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார், பிஎட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார், இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் மீடியம் அப்படின்றது ரிசர்வேஷனில் கிடைக்காது. நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஃபுல் குவாலிஃபிகேஷனுமே தமிழ் மீடியமில் படித்தவங்க மட்டும் நீங்கள் தமிழ் மீடியம் எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. தனித்தனியாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கவனமாக பார்த்துங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். சரிங்களா. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வேறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறது எல்லாமே ஸ்பெஷல், அதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான். சரிங்களா. உங்கள்கிட்ட டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி இருந்ததுன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான சில ரிசர்வேஷனும் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துங்க. அதே போல் என்ஓசி அப்படின்றது ஏற்கனவே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெச்ஓடி கிட்ட நீங்கள் வந்து என்ஓசி வாங்கி இதில் அப்லோட் பண்ணணும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான், ஜென்ரலாக மற்ற எல்லாருக்குமே தேவைப்படாது, சிலருக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். சரிங்களா? இந்த என்ஓசி, டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி, டிஃப்ரெண்ட் லேபிள் ஐடி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஸ் கொடுத்து அதுக்கான விவரங்கள் என்ன டிசேபிலிட்டி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் பிடிஎஃபாக இருக்கணும். சரிங்களா? பிடிஎஃபாக இருக்கணும். எல்லாமே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கேபிக்குள்ளே இருக்கணும். மற்ற எல்லாமே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? 10th 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அப்படின்னா யூஜி டிகிரியா, பிஜி டிகிரியா, பிஎட் டிகிரியா, என்ன டிகிரி அப்படின்றத நேம் கொடுத்து வச்சுங்க. அதே போல் லாஸ்ட் அவங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னா என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்கன்றதையும் கேட்டுருவாங்க. அங்கேயே ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, பேன் கார்டா, என்ன டிரைவிங் லைசன்ஸ் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான அந்த நம்பர்ஸை அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அந்த ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு இது என்ன சைஸில் வருமோ அந்த சைஸில் அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்து அவங்க எல்லாமே கரெக்டாக தான் அப்ளை பண்ணுறாங்களா, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுவே நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்னும் ஈஸி தான். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. 1 வீக் 2 முறை பார்த்துட்டு எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் குறைந்த நாட்களே இருக்குது, டேட் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அக்டோபர் மாதத்தில் எக்ஸாம் நடந்தே தீரும். சில காரணங்களால் தள்ளி வைக்கிறாங்க, டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் அக்டோபரில் நிச்சயமாக நடந்தே தீரும். எல்லாருமே நாட்களை வீணாக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலில் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து சேரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலம் ஒர்க் பண்ணி மாதம் 1000 முதல் 5000 வரை சம்பாதிக்க விரும்பினால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வேலை தொடர்பான விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே இதில் சேரலாம். இதில் சேருவது உங்கள் சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. விவரத்திற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.